Hi friends, welcome to என் சமையல் உலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே அழகான ஒரு பூ வீடியோ தாங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் சாமந்தி பூ வச்சு தாங்க பூ கட்ட போறேன். அதுக்கு கால் கட்டு மெத்தட்ல தாங்க கட்ட போறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துட்டு ஒரு 2 சுத்து வந்து நூலை சுத்திக்கிங்க. சுத்தி நல்லா டைட்டா முடிச்சு போட்டுக்கணும் ஒரு மூலையில. அதே முடிச்சு பக்கத்துலயே இன்னொரு நூலை வந்து கட்டி விட்டுருங்க. கொஞ்சம் லென்த் அதிகமாக வந்து விட்டு கட்டிடுங்க. இப்போ பூ கட்ட நூல் ரெடியாக இருக்குதுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சாமந்தி பூ எடுத்து 2 நூலுக்கு இடையில கொண்டுட்டு வந்து முடிச்சோடு ஒட்டின மாதிரி வச்சுக்கணும். இப்போ இந்த பெரிய நூலை அந்த பூ மேலே வர மாதிரி போட்டு அந்த 2 நூலுக்கு மேலே போட்டு விட்டுட்டு 2 நூல் கீழேருந்து இழுக்கணும். அப்போ இந்த மாதிரி முடிச்சு விழுந்துருங்க. அந்த நூலை லாஸ்ட் வரைக்கும் இழுத்து அந்த முடிச்சை நல்லா டைட் பண்ணிக்கணுங்க. இன்னொரு முடிச்சு நான் போட்டு காமிக்கிறேன். இந்த பெரிய நூலை இப்படி 2 நூலுக்கு மேலே போட்டுட்டு உள்பக்கமாக இருந்து இப்படி எடுக்கணும். கீழே இருந்து எடுத்து நல்லா இழுத்து விட்டு டைட் பண்ணிக்கணும். அடுத்த பூ வைக்கும்போது அதே மாதிரி தாங்க, நல்லா நெருக்கி தான் வைக்கணும். உங்களுக்கு கட்டும்போது பார்த்தா மேலே இருக்கிற மாதிரி ஒரு கரெக்டாக வரியாக வராத மாதிரி தெரியுங்க. ஆனால் நீங்கள் கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நூலெல்லாம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஷேப் தெரியும். நல்லா நெருக்கமாகவே வச்சுக்கோங்க, இல்லை கேப் வந்துடும். இதே மாதிரி உங்களுக்கு எந்த நீளத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கட்டிக்கிங்க. இடையில வந்து கட் பண்ண முடியாதுங்க. நான் வந்து ஒரு கொண்டை சுற்றி வைக்கிற அளவுக்கு 1 சென்ட் அளவுக்கு வந்து கட்டியிருக்கேன். லாஸ்ட் பூக்கு அதே மாதிரியே ஒரு 2 முடிச்சு போட்டுக்கலாங்க. உங்களுக்கு இப்போ பூ பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக ஷேப்பே தெரியாது. பார்த்தா அந்த சாமந்தி பூ ஃபுல்லாகவே ஒரே மாதிரி தான் தெரியுங்க. அந்த ஷேப்பே தெரியாது. இப்போ இந்த பூக்கு மேலே ஏதாவது ஒரு பீட்ஸோ இல்லை ஸ்டோன்ஸோ ஒட்டும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு பிரைடலுக்கெல்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு ஒரு பெரிய ஸ்டோனை ஒட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். ரொம்ப கிராண்டாகவும் தெரியுங்க இந்த பூவு. இப்போ அந்த சாமந்தி பூவோட நடுப்பக்கத்தில் வந்து ஒரு பூ விட்டு ஒரு பூ கூட ஒட்டலாங்க, இல்லை எல்லா பூக்கும் வந்து ஒட்டலாம். அந்த மாதிரி ஸ்டோன் வந்து நீங்கள் எப்படி பிடிக்குதோ ஒட்டிக்கிங்க. அதே மாதிரி கலர்ஸும் அப்படி தான். நீங்கள் பீட்ஸ் வைக்கலாம், இல்லை கோல்டு கலர் வைக்கலாம், எந்த கலர் வேணாலும் ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. சாரீக்கு மேட்ச் பண்ணி சூஸ் பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் வந்து ஒயிட் வச்சோம் அப்படின்னா இந்த கலருக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரியே நான் ஒரு பூ விட்டு ஒரு பூ வந்து வச்சுருக்கேங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்டோன் ஒட்டி முடிச்சிட்டேன். ஸ்டோன் ஒட்டுறதுக்கு நான் யூஸ் பண்ணது ஃபெவிபாண்டு தாங்க. ஒரு 2 செகண்டே நல்லா காஞ்சிரும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க எவ்வளோ அழகாக இருக்குதுங்கிறது. இப்போ பின்னாடி திருப்பி சென்டரில் கட் பண்ணிங்கன்னா 2 சைடும் சரிசமமாக நூல் கிடச்சிரும். அந்த கொண்டை சுற்றி கட்டுறதுக்கு வந்து கண்டிப்பாக நூல் தேவைப்படுங்க. இந்த மாதிரி நடுப்பகுதியில் வந்து கட் பண்ணிக்கிங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குங்க. என்னோடய பொண்ணுக்கு வந்து அந்த தலையில் வச்சு பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.